மறைந்து மாவை வீட்டுக்கு மிக எளிமையாக சென்றடைந்தார் ஜனாதிபதி அனுர. நேரில் செலுத்தப்பட்ட அஞ்சலி. ஜாலில் அர்ச்சுனாவின் பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அனுர. சபையில் சலசலப்பு. கேட்கப்பட்டது என்ன? மஹிந்தவுடன் அவசர மந்திராலோசனைக்கு தயாராகும் அரசியல்வாதிகள். இரவு பகலாக ரகசிய சந்திப்புகள். விடுதலை புலிகளால் மஹிந்தவின் உயிருக்கு ஆபத்து. பாதுகாப்பு கோரும் முன்னாள் எம்பி பீதியில். மஹிந்த குடும்பம். ராஜபக்சர்கள் மட்டுமல்ல, அனைத்து திருடர்களும் பிடிபடுவார்கள். கட்டியம் கூறும் முக்கிய எம்பி. யாழ்ப்பாணம் வந்த ஜனாதிபதி அனுரவிடம் கவனம் ஈர்க்க முயன்ற இளைஞர் யுவதிகள். முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். மறைந்து மாவை சேனாதிராஜாவின் உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இங்கு அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பாளர்களை குறைத்து மிக எளிமையாக ஜனாதிபதி அனுர குறித்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது நடைபெற்று முடிந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் தகைமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும். அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இதன் போது குற்றம் சுமத்தியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்து தான் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா இதன் போது குறிப்பிட்டார். அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். இதன் போது அர்ச்சுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு நகையொலியுடன் சலசலப்பு ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறிய மற்றொரு குழு அடுத்த வாரம் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமாறு மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஒரு வலுவான அரசியல் முடிவை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மஹிந்தவின் அழைப்பின் பேரில் இந்த சிறப்பு சந்திப்பு அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெறும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் ஒரு குழுவாக ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளன. தமிழீழ விடுதலை புலிகளால் மஹிந்த ராஜபக்சவுக்கு உயிராபத்து இருப்பதால் அவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாதொழிக்கப்பட்டாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ச 30 ஆண்டுகால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் வியாபித்துள்ளது. கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டத்தில் விடுதலை புலிகளின் இலக்கு வெளிப்பட்டது. ஆகவே மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் மட்டுமல்ல, அனைத்து திருடர்களும் தவறாமல் பிடிபடுவார்கள் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் திருடர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் சஜித், நாமல், வீரவன்ச மற்றும் பிற கட்சிகள் இணைந்து திருடர்களை பாதுகாப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். திருடர்களை பாதுகாக்கும் போது சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்ட கொள்கலனில் தங்கம் இருந்ததாக கூறப்படுவதாகவும் அதில் எக்ஸ்போலங்கா நிறுவனத்திற்கு சொந்தமான எந்த கொள்கலனும் இல்லை என்பதை சுங்கத்துறை உறுதிப்படுத்தியதாகவும் பிமல் ரத்நாயக்க கூறினார். மேலும் அவ்வாறு சட்டவிரோதமாக ஏதாவது நடந்திருந்தால் புகார் அளிக்குமாறும் சவால் விடுவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதி அனுரவின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளை வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அமைதியாக போராட முடியும் என கூறி போராட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என கூறிய மன்று தடை கோரிய மனுவை நிராகரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
வடக்கு கிழக்கை